வணக்கம், நான் உங்கள் சித்ரா லிங்கேஸ்வரன். இன்னைக்கு பெயிண்டிங் ரிலேட்டட்ல ஒரு ஒர்க் தாங்க உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். என்ன மெட்டீரியல் தேவை, எப்படி செய்யலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாத்து நான் ரிங்கில் போட்டு செட் பண்ணிட்டேன். எப்போவுமே ஸ்ட்ரெச், அதாவது இந்த மாதிரி டைட்டாக போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா சுருக்கம்லாம் இல்லாமல் வேலை கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி நான் பார்த்தீங்கன்னா 3D அவுட்லைனர் யூஸ் பண்ண போகிறேங்க. இது 2 கலர் நான் எடுத்திருக்கேன், கான்ட்ராஸ்டாக இருக்கா மாதிரி. இதில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ப்ரெஷ்ஷு தேவை கிடையாது, நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி தேவை கிடையாது, வேஸ்ட் கிளாத் தேவையில்லை, எதுவுமே இல்லாமல் நம்ம அப்படியே ஒர்க் பண்ணலாம். 2 கலர் மட்டும் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃபேப்ரிக்கில் போடுற எல்லா பெயிண்டிங்கும் 24 ஹவர்ஸ் நம்ம காய வச்சுட்டு ரிவர்ஸில் அயர்ன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி, இப்போ நான் இதை வச்சே அப்படியே ஒரு அவுட்லைன் வரைகிறேன். வரையறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம ட்ரேசிங் எடுத்தும் பண்ணலாம், இல்லை நம்ம ஃப்ரீ ஹேண்ட் மாதிரியும் வரையலாம். ஒரு சர்க்கிளும் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியும் இப்படி தான் போடணும், அப்படி தான் போடணும்னு நமக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. ட்ரேஸ் பண்ணி எல்லா விதமான டிசைன்ஸையுமே நம்ம இதில் ரொம்ப சுலபமாக கொண்டு வரலாம் உங்களுக்கு. இதை லைன்ஸ் இது எம்ப்ராய்டரி லுக்கில் இருக்கும், 3D எம்ப்ராய்டரி லுக்லேயே இருக்கும் உங்களுக்கு. இதோட நேம் 3D பெயிண்டிங்னு சொல்லுவாங்க, எம்ப்ராய்டரி லிக்விட் எம்ப்ராய்டரின்னு சொல்லுவாங்க. எல்லா வித ஸ்டிச்சஸையும் நம்ம இதில் கொண்டு வரலாம். ரன்னிங் ஸ்டிச்சிலேருந்து, பேக் ஸ்டிச்சிலேருந்து, ஹெரிங் போன்லேருந்து எல்லா ஸ்டிச்சஸுமே இதில் கொண்டு வரலாம். ஆனால் ட்ரை பண்ண தான் நம்ம அடுத்த ஒர்க், அதாவது காய விட்டுட்டு தான் அடுத்த ஒர்க் நம்ம பண்ணணும். சும்மா ஜஸ்ட் டாட்டட்ஸ் வைக்கலாம். ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸு, ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதிலலாம் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஈஸியாகவும் சுலபமாகவும் இருக்கும். ரீக்ரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம இதில் ரன்னிங் ஸ்டிச் போடலாம்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ரன்னிங் ஸ்டிச்சு இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே போகணும். டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஃபில்லிங்லேருந்து எல்லாமே வெறும் ஃபில் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஹெரிபோன் ஸ்டிச்சஸ் போடலாம்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஹெரிபோன் ஸ்டிச்சஸ்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம கொண்டு போகலாம். நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம் எல்லா ஒர்க்கையுமே. ஓகேங்களா. இப்போ இதை வச்சு நான் ப்ளவுஸஸுமே போட்டிருக்கேன், அது உங்களுக்கு காட்டுறேன். ட்ரையிங் டைம் கம்பல்சரி 24 ஹவர்ஸ் இருக்கணும், ரிவர்ஸ் அயர்ன் பண்ணணும். ஆல்ரெடி நான் இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ப்ளவுஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு பீட்ஸ் ஒரே ஒரு லைன் வச்சு தைச்சேன். அப்பயுமே எனக்கு ஒரு மாதிரி பிளெயினாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம இந்த லைனர் ஒயிட்டை வச்சுட்டு சும்மா ஜஸ்ட் லைன் போட்டுட்டு டாட்டர்ஸ் அங்கங்கே வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன் பாருங்கள். அதோட லுக்கையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிவிடும், ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது ரெகுலராக பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் மாதிரி இல்லாமல், ரெகுலராக பீட்ஸ் ஒர்க் ப்ளவுஸ் மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லுக் எல்லாமே சேஞ்ச் ஆகும். வெரைட்டியாக போடுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இந்த ஒர்க் எல்லாமே இருக்குது. மெயினாக இந்த சம்மருக்கு கிட்ஸை வச்சு பண்ண வைக்கணுங்கிறதுக்காக குட்டியாக கிட்ஸுக்காக கிராஃப்டஸாக போட்டுட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்களை என்கேஜ் பண்ண வைங்க, ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.